பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமால எத்தனையோ ரெட்ரோ கதாநாயகிகள் வாழ்ந்திருக்காங்க. அந்த கதாநாயகிகளுக்காக ரசிகர்களும் எத்தனையோ பிரம்மாண்டங்களை தமிழ்ல நிகழ்த்தி இருக்காங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய ரெட்ரோ கதாநாயகி அவங்க மறைந்ததுக்கு அப்புறமும் கூட தமிழ் மற்றும் பாலிவுட் சினிமா உலகத்துல இனிமே கோலோச்சி இருக்கிற ஒரு கதாநாயகியை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட பேச போறேன். யார் அந்த கதாநாயகி அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நெல்சன் அவர்கள், ரஜினி, கமல் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு மிக பெரும் படத்தை எடுக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. கண்டிப்பா இந்த கதாநாயகி இப்போ உயிரோட இருந்திருந்தா இந்த இரண்டு பேரும் நடிக்கிற இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல கமிட் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா இதை சொன்ன உடனேயே நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தன்னுடைய நடிப்பு திறமையினாலையும் தன்னுடைய அழகுனாலையும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழி படங்கள்லயும் திரையில அப்படி கொடிக்கட்டி பறந்த நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய சொந்த ஊர் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா சிவகாசி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து சென்னை வரைக்கும் பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் பாலிவுட்ல கொடி கட்டி பறந்தவங்க தான் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவியோடைய அப்பா வழியில தான் அவங்க சிவகாசியை சேர்ந்தவங்க. அவங்களுடைய அம்மா ராஜேஸ்வரி, அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. ஸ்ரீதேவியோடைய அப்பா சிவகாசில இருந்து சென்னைக்கு பொழப்பு தேடி வராரு. அப்பதான் அவங்களுடைய காதல் மனைவி ராஜேஸ்வரிய காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. ராஜேஸ்வரிக்கு சினிமால நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஸ்ரீதேவி தான். ஏன்னா ஸ்ரீதேவியோடைய அப்பாவுக்கு அப்போ கண்ணதாசன் அவர்கள் பழக்கமாகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பராகிறாங்க. அப்ப கண்ணதாசன் அவர்கள் 4 வயசுல இருக்கிற ஸ்ரீதேவிய ஒரு முறை அவருடைய, அதாவது ஸ்ரீதேவியோடைய அப்பா வீட்டுல சந்திக்கிறாரு. ஸ்ரீதேவிய பார்த்த உடனே கண்ணதாசனுக்கு முருகனே நேர்ல வந்த மாதிரி இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு தோணி இருக்கேன். உடனே இத பத்தி அவர் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர் கிட்ட சொல்றாரு. சின்னப்ப தேவரும் ஸ்ரீதேவிய பாக்குறாரு. அவருக்கு அப்போ டக்குன்னு மனசுல ஒரு விஷயம் தோணுது. அதாவது என்னன்னா, அவர் தயாரிச்சிட்டு இருக்கிற துணைவன் படத்துல ஏன் பாலகுமாரானா, அதாவது முருகன் வேஷத்துல இந்த 4 வயசுல இருக்கிற ஸ்ரீதேவிய நடிக்க வைக்க கூடாது அப்படின்னு தோணுது. உடனே ஸ்ரீதேவிய அந்த படத்துல கமிட் பண்றாங்க. அப்போ ஸ்ரீதேவிக்கு வயசு வெறும் 4 தான். அதுக்கப்புறம் கந்தன் கர்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் படமும் தமிழ் சினிமால ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுச்சு. அந்த படத்திலே முருகன் வேஷம் போட்டு நடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நடிகை ஸ்ரீதேவி தான். சோ ஸ்ரீதேவி சினிமால ஃபர்ஸ்ட் ஏற்று நடித்த கதாபாத்திரமே முருகன். அதனாலதான் நடிகை ஸ்ரீதேவிக்கு முருகனுடைய அந்த கரிஸ்மா சினிமா முழுக்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னாலே எனக்கு அவங்க பேட்டியில சொன்ன 2 விஷயங்கள் எப்பவுமே ஞாபகம் வரும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்பவுமே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறப்ப நம்ம மனசார அதை உள்வாங்கிட்டு அந்த கதாபாத்திரமாவே மாறி நடிக்கிறோம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ்ல நான் பண்ண மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை வேற எந்த மொழி சினிமாலையும் இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் எனக்கு தமிழ் சினிமால அமைஞ்சுச்சுங்கிறாங்க. சரி, ஸ்ரீதேவி எப்படி ஒரு பெரும் கதாநாயகியா உருவானாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருக்குமே பாரதி ராஜா அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா அவருடைய 16 வயது நிலை படத்துல மயில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஸ்ரீதேவி நடிச்சு மயில் மாதிரியே தமிழ் சினிமால வலம் வந்தாங்க அப்படின்னே சொல்லுவாங்க. கமல் அவர்கள் ஹீரோவா நடிச்சு ரஜினி அவர்கள் வில்லனா நடிச்சிருந்த அந்த படத்துக்காக ஸ்ரீதேவி நடிச்ச மயில் கதாபாத்திரத்துக்கு நிறைய விருதுகளும் நல்ல விமர்சனங்களும் அவங்கள தேடி வந்துச்சு. ஆனா இதுக்கு முன்னாடியே தன்னுடைய 3 முடிச்சு படத்துக்காக பாலச்சந்தர் அவர்கள் நடிகை ஸ்ரீதேவி அவர்களை கமிட் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்திலையும் கூட கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த படத்துக்கு முன்னாடியே 16 வயதினிலே ரிலீஸ் ஆயிருச்சு. அதனால அபிஷியலா தமிழ் சினிமால ஸ்ரீதேவியோடைய முதல் படமா 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு டேக் லைன் வந்துருச்சுன்னே சொல்லலாம். தொடர்ந்து ரஜினி, கமல் கூட நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்த ஸ்ரீதேவிக்கு அப்போ ஹிந்தி உலகத்துல நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஸ்ரீதேவி அவங்களுடைய 16 வயதினிலே படம் எப்படி தமிழ்ல சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச உடனே பாரதி ராஜா அதுல ஹிந்திலையும் ரீமேக் பண்ணாரு. அந்த படத்திலையும் கூட ஸ்ரீதேவி தான் கதாநாயகி. அது மட்டும் கிடையாது, எல்லாரும் ரொம்பவே போற்றப்படுற ஒரு கேரக்டர்ல நடிச்ச 3ஆம் பிறை கேரக்டர் ஸ்ரீதேவியோடைய நடிப்பை அடுத்த இடத்துக்கு கொண்டு போன ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துல கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பெண்மணியா ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அடல்ட்டான ஒரு கேரக்டர்ல கூட குழந்தைத்தனமான நடிப்பை ஸ்ரீதேவி அப்படியே திரையில பிரதிபலிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரோட கிளைமேக்ஸை பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி அந்த படத்துல நடிக்க
நடிக்கிறப்ப நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ரீதேவியோடைய நடிப்பை பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டி புகழ்ந்தது அவங்களுக்கு பெரும் மேஜிக்கா, அது மட்டும் இல்லாம ஆச்சரியமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படமும் கூட ஹிந்தியில ரீமேக் ஆச்சு. அதுலயும் ஸ்ரீதேவி கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த 2 படங்கள் எல்லாம் வந்து அவங்க ரீமேக் ஹிந்தி படங்கள்ல நடிச்சப்போ கிடைக்காத ஒரு பேரும் புகழும் எந்த படத்துல கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1986ல ஸ்ரீதேவி பாலிவுட்ல, அதாவது ஹிந்தி சினிமால இச்சா தாரி நாகமா, அதாவது பாம்பு வேஷத்துல ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் அப்படியே நாகினி மாதிரி ஒரு நடனமும் ஆடி இருப்பாங்க. அந்த நடனத்தை பீட் பண்ற மாதிரி இதுவரைக்கும் எந்த கதாநாயகியுமே டான்ஸ் ஆனது இல்ல அப்படிங்கிற ஒரு பெயர் கூட ஸ்ரீதேவிக்கு இருக்கு. சோ இந்த டான்ஸை பார்த்துட்டு சினிமா திரையுலகமே வாவ் அப்படின்னு சொல்லி ஹிந்தி உலகத்துல முக்கியமா ஸ்ரீதேவிய உள்ள கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா ஸ்ரீதேவி அனில் கபூர் யாரு? போனி கபூர் அவர்களுடைய, அதாவது ஸ்ரீதேவியோடைய கணவரோடைய தம்பி அனில் கபூர், அவரோட மிஸ்டர் இந்தியா அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல கூட இவங்க 2 பேருக்கும் ரொம்ப இன்டிமேசியா ரொமான்டிக்கா ஒரு பாடல் கூட இருக்கும். அந்த பாடல் இப்போ யூடியூப்ல போய் பார்த்தா கூட கோடிக்கணக்கான மில்லியன் சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பாங்க அந்த பாட்டுக்கு மட்டுமே. சோ அந்த பாடலும் சரி அந்த படமும் சரி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு. அப்போ வந்து ஹிந்தி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால இருந்து போன ரேகா வந்து புகழோடைய உச்சியில இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க இருந்த காலத்திலேயே இவங்களும் ஹிந்தி உலகத்துக்கு போயிட்டு அவங்க எல்லாரையும் விட பெரும் பேர், புகழ், வெற்றி, விருதுகள் எல்லாமே வாங்கினது நடிகை ஸ்ரீதேவி தான். இப்படிப்பட்ட ஸ்ரீதேவிக்கு எப்பொழுதுமே ஃபேவரட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய அம்மா தான். ஏன்னா எங்க போனாலும் ஸ்ரீதேவியோடைய அம்மா ராஜேஸ்வரி அவங்க கூடவே இருப்பாங்க. அம்மா இல்லைன்னா கூட அப்படி குழந்தை மாதிரி ஸ்ரீதேவி பதறிடுவாங்களாம். சோ அதே அரவணைப்போட தான் தன்னுடைய 2 குழந்தைகள் குசி மற்றும் ஜான்வி கபூரையும் ஸ்ரீதேவி வளர்த்திருக்காங்க. அந்த கதைக்கு நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவியோடைய அம்மா வந்து இறந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஸ்ரீதேவியோடைய அப்பா அவங்க அம்மாவை பிரிஞ்சு 2வது திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இதுல நிறைய மன உளைச்சலுக்குள்ள ஸ்ரீதேவி உள்ள போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு காதல் தோல்வியும் நடந்திருக்கு. இந்த இடைப்பட்ட கேப்ல தான் ஸ்ரீதேவியோடைய கணவர் போனி கபூர் அவர்கள் ஒரு காதலரா, ஒரு நண்பரா ஸ்ரீதேவியோடைய லைஃப்ல என்ட்ரி ஆகி தன்னுடைய ப்ரொபோசலை வந்து ஸ்ரீதேவிக்கு கொடுக்கிறாரு. ஆனா ஸ்ரீதேவிக்கு மனசுல போனி கபூரை பிடிச்சிருந்தாலும் இவர் ஆல்ரெடி திருமணமாகி இவருக்கு 2 குழந்தைகள் இருக்கு, இவரை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஊர் உலகம் தப்பா பேசாதா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஓடி இருக்கு. ஆனா தன்னுடைய அம்மாவுடைய இடத்தை போனி கபூர் நிரப்பி இருக்காரு. சோ அந்த அன்புனால யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனி கபூரோட 2வது மனைவியாக ஸ்ரீதேவி அவர்கள் போனி கபூரோடைய வாழ்க்கையில என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ ஸ்ரீதேவி கன்சீவா இருந்தப்போ போனி கபூரோடைய முதல் மனைவி அவங்கள ரோட்ல தாக்கி நிறைய விஷயங்கள் பேசினது அப்ப இருக்கிற பேப்பர்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி 2 குழந்தைகளுக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய சினிமா கரியரையே தன்னுடைய குழந்தைக்காக தியாகம் பண்ண முன் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷத்துக்கு மேல தன்னுடைய குழந்தைகளுக்காக சினிமா உலகத்துல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல ஸ்ரீதேவி தன்னுடைய ஸ்கூலுக்கு, அதாவது குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போய் அவங்கள வந்து பிக்கப் டிராப் பண்றது, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டென்ட் பண்றது, அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டேல அவங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்றதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஓவியம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி ஒரு ட்ரைனரை வச்சு நிறைய ஓவியங்களும் வரைஞ்சிருக்காங்க. அதை பிற்காலத்துல ஏலத்துல விட்டு அதுல வர அந்த காசை வச்சு நிறைய பேருக்கு உதவி செஞ்சதாகவும் சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கா. அடுத்து ஸ்ரீதேவி தன்னுடைய பெண்கள் வந்து கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் சினிமா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏன் சினிமாக்கு ரீஎன்ட்ரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீஎன்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க சீரியல்ல தான் ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே இப்ப 2K கிட்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கிற இங்கிலீஷ் படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. கடைசியா அவங்க வந்து மாம் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்து பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்படுற குழந்தைக்காக போராடுற ஒரு அம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த, தன்னால தூங்கவே முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில கூட ஸ்ரீதேவி சொல்லியிருப்பாங்க. இப்படி நிறைய வெரைட்டியான கேரக்டர் பண்ண ஸ்ரீதேவி ஆனா நம்ம எல்லாரையும் விட்டு ஒரு அகால மரணத்தின் மூலமா மறைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க ஒரு அகால மரணத்தின் மூலமா மறைஞ்சு இருந்தா கூட அவங்களுடைய நடிப்பு, அவங்களுடைய பேட்டி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய கணவர் போனி கபூர் மூலமாக இன்னும் வந்து இந்திய சினிமால ஸ்ரீதேவி வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க நடிக்காத கேரக்டரும் கிடையாது. அவங்க நடிச்ச மாதிரியான கேரக்டரை அதை அப்படியே பீட் பண்ற அளவுக்கு இன்னும் இந்திய சினிமா உலகில யாருமே வரல அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் ஸ்ரீதேவி இருக்காங்க. முக்கியமா சிவகாசியில பிறந்த ஒரு ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு மாடல் உலகத்துல, அதுவும் பாலிவுட்ல அவங்க வளர்ந்து வந்த
கதையை நிறைய பேர் கேட்டுட்டு வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுமே இருக்கு. இன்னுமே ஸ்ரீதேவியோடைய ஃபேஷன் உலகத்தை பூர்த்தி செய்யற மாதிரி யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணு ஜான்வி கபூர் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் ஆரம்பித்து இப்போ இருக்கிற அஜித் வரைக்கும் எல்லார் கூடயும் சேர்ந்து நடிச்சிருக்கிற ஸ்ரீதேவி அவர்களுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீ அம்மா அப்படிங்கறதா அவங்களுடைய உண்மையான பேர். அதுதான் சினிமாவுக்காக ஸ்ரீதேவின்னு மாற்றப்பட்டு இருக்கு. வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்தா கூட கேமரா முன்னாடி வந்த உடனே ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே சினிமாவுக்காக எல்லாமே தியாகம் பண்ற ஸ்ரீதேவியோடைய நினைவு நாள்ல நிறைய பேர் அவங்கள பத்தி நிறைய கட்டுரைகளும் சோசியல் மீடியால அவங்கள வாழ்த்தியும் நிறைய பதிவுகளும் போட்டுட்டு இருக்காங்க. Hello everybody, remember me? I'm Tanushree Kaushal. I have been grown up seeing her acting and her performance, and she is a goddess. I mean, she was a goddess. And then I got a chance, God gave me that chance to work with such a goddess. And I remember the first day when I was on the set, I saw a divine energy, a white light kind of energy when she walked through with that sari, that South Indian sari and that ghungru she was wearing. And when she walked towards me and she smiled and she said, Beena Bhabhi. And I was like overwhelmed looking at her. And then I had some dialogues with her where I went completely blank. And then it was lunchtime. And I felt very embarrassed that I could not perform. And then lunchtime I went to her room, I requested her. And there I touched her. And I touched her and I started crying. And I touched her feet and she hugged me and she said, what's wrong with you? I said, no, I was just overwhelmed with her. And I have no words. She was such a beautiful woman from outside and inside. Very beautiful woman, very beautiful soul, great actress. Are the men of this industry, the actors, they get scared of her performances because from that action to cut, she's a different lady altogether. She ruled this industry for so many years. And it was very tragic the way she went. Well, I still can't forget it. But I still see her sweet face. And I just say, God, wherever she is, let her soul rest in peace. I love you, Shri Ma'am. I love you. I love you immensely. Thank you for being a small part of my life in Hamari Bahu Malini Iyer. Thank you. Namaskar. My name is Rajesh Jais. I have a beautiful memory of Sridevi ma'am. Years back in 2003 and 4, I was working with her in a series called Malini Iyer. She was playing Malini Iyer and she was producer as well of that show. So I was worried for some reason a few days on the set, and she's been watching me and she observed it and she asked me, is there any problem in your life? You're looking a little worried. I said, yes ma'am, I'm trying to have a huge birthday party for my daughter's first birthday. I'm not getting proper place. Some of the places have parking problems, some are vegetarian only, some other reason. Then she offered me, why don't you celebrate on the set? The set was of a Haveli. I said, are you serious ma'am? She said, yeah, if you're comfortable, I'll just have it arranged with my staff. So I said, okay, fine. Then immediately she called executive producer Mr. Talwar. Talwar Saab just arranged everything as per his requirement. And this is how I celebrated my daughter's first birthday on my set of Sridevi's production, Malini Iyer. So this is how she showed her human side. It was not only as an actress or producer, but the way she was working every day with us, how caring she was. This is what I remember about her. And otherwise also, she was a brilliant actress. We all grew up watching her. She was an icon. She will be. Thank you very much. Hi everyone, this is Nasir Khan and I would like to share my experiences working with the late and the great Sridevi ma'am. ये कुछ मिड 90s की बात है जब मुझे एक टीवी शो ऑफ़र हुआ था, हमारी बहू मालिनी अय्यर, और ये टीवी शो करने का मेरा एक ही मकसद था. There was only one reason for which I said yes to this TV show is because the main character in this TV show was Sridevi ma'am. First time वो टेलीविज़न में काम कर रही थी. एक कॉमेडी शो था, फैमिली बेस्ड शो था. तो जब मुझे ऑफ़र आया तो मैंने कुछ नहीं देखा,
मैंने सिर्फ ये देखा कि मुझे एक ऐसा मौका मिलेगा ज़िंदगी में पहली बार श्रीदेवी मैम के साथ काम करने का, क्योंकि इस दुनिया में कुछ ऐसे ही लोग आते हैं जो एक ऐसा मकाम बनाते हैं वेयर दे बिकम फॉरएवर, एंड श्रीदेवी मैम इज़ वन ऑफ देम। एंड ऐसे लोगों के साथ जब आपको काम करने का मौका मिलता है तो यू आर वेरी वेरी लकी, and I feel that I'm very blessed, I'm very lucky, and I'm very proud to say that I got a chance to work with Sridevi ma'am. These are moments and memories that I will cherish forever and ever and ever. नमस्कार, मेरा नाम शेखर शुक्ला है, एक कलाकार हूँ। आज मुझे श्री जी की बहुत याद आ रही है, श्रीदेवी जी, जिनके साथ मैंने मिसेस मालिनी अय्यर नाम की एक सीरियल में काम किया था, जिनमें वो मेन लीड में रोल कर रही थी, मिसेस मालिनी अय्यर का। इतनी अच्छी कि इतनी बड़ी स्टार होने के बावजूद, इतनी बड़ी हीरोइन होने के बावजूद भी हम जैसे स्टेज के कलाकार को या तो सीरियल के कलाकार को इतना सम्मान देना, इतना रिस्पेक्ट देना, वो तो कोई श्रीदेवी जी से ही सीखे। जब भी सेट पे आती थी हमेशा वड़क्कम, कैसे है, ठीक है, पहले सब कुछ पूछती थी, चाय पिया, नाश्ता किया, खाना खा लिया, उसके बाद काम की बात होती थी और प्रॉपर रिहर्सल, कोई भी मैंने कॉम्प्रोमाइज़ लेवल नहीं। इतनी बड़ी हीरोइन होने के बावजूद भी हमारे साथ बहुत अच्छी तरह से कोप अप करती थी। और जब उन्होंने देखा कि सामने मैं भी कुछ ठीक ठीक काम कर रहा था, तो उन्होंने बहुत ही अप्रिशिएट किया। श्री जी, आप जहाँ पे भी हो, आप हमेशा खुश रहे, आबाद रहे और हम जैसे पे अपना आशीर्वाद बनाए रखे। थैंक यू वेरी मच। వెరీ సాడ్ అండి. అప్పుడే యూనో 5 years అయినా 8 years నాకైతే మొన్ననే జరిగిందేమో అనిపిస్తుందిరా. శ్రీదేవి గారితో కనెక్ట్ ఏంటంటే, నాకు అంటే నేను మేకప్ వేసుకొని బయటికి వస్తే, మేకప్ వేసుకోకపోయినా కూడా రోజులో కనీసం ఒక ఇద్దరన్నా నన్ను, నేను బయటికి వస్తే రోజులో కనీసం ఒక ఇద్దరన్నా మీరు శ్రీదేవి గారిలా ఉన్నారండి అని అంటారు. అండ్ నా చిన్నప్పుడు ఫోటోగ్రాఫ్ కూడా చూస్తే, శ్రీదేవి గారి చిన్నప్పుడు ఫోటోగ్రాఫ్, నా ఫోటోగ్రాఫ్ కూడా పక్కన పెట్టి చూస్తే, అంటే ఇప్పుడు అలా అయ్యానని కాదు, చిన్నప్పుడు కూడా అలాగే ఉన్నాను. చాలామంది మీకు చుట్టం అవుతారా అని కూడా అడిగారు. సో నేను ఆ పేరు నాకు ఒక మంత్రంలాగా, నేను తయారయ్యి బయటికి వెళ్ళాను అనంటే, జనరల్గా బయటికి వెళ్ళాను అనంటే, నన్ను శ్రీదేవి అని ఒక్కరని అనకుండా వెళ్ళిన రోజు లేదు. ఇమాజిన్, అనుకోకుండా తను చనిపోయారంటే, అసలు నేను నాకు ఆ డేట్ గుర్తుంచుకోవడం ఇష్టం లేదు, తను లేరు అన్న నిజం జీర్ణించుకోలేకపోతున్నాను. అండ్ పలానా రోజు ఇలా జరిగింది, అది వినడానికి కూడా చాలా భయంకరంగా ఉంది. సో ఎవ్వరూ పూడ్చలేని లోటు, కరువు, యూనో తీర్చలేని యూనో ఒక ఆరా అది మన తెలుగు ఇండస్ట్రీకి, మన ఎంటైర్ ఇండియన్ సినిమాకి, మన వరల్డ్ సినిమాకి అలాంటి యాక్టర్స్ లేరు. ఒక చిన్న ఎక్స్ప్రెషన్తో కొన్ని వేల ఎక్స్ప్రెషన్స్, అంటే వేల ఎమోషన్స్ని కన్వే చేయగలిగినటువంటి గొప్ప యాక్టర్స్. అట్ ద సేమ్ టైం తన లైఫ్లో తను ఎంత చూసిందో, ఎంత అనుభవించిందో, ఎన్ని కష్టాలు పడిందో, ఎవరికి ఏం చెప్పుకోలేకపోయిందో, అవన్నీ తలుచుకుంటే మాత్రం చాలా చాలా బాధేస్తుందిరా. అప్పుడే 8 years. அவங்க நல்லா நடிக்கிற, நல்லா பேசுவாங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்கள பற்றி. நல்லா பாடலாம் நடிக்கிறாங்களா, அதனால் ரொம்ப பிடிக்கும் அவங்கள. நல்ல ஆக்டர் அவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல அழகாக இருப்பாங்க அவங்க, பார்க்கவும் க்யூட்டாக பேசுவாங்க. அவங்கள எங்களுக்கு நிஜமாக நடிப்பு அவங்க ரொம்ப பிடிக்கும். இன்னும் அவங்க பாட்டு, அவங்க நடிப்பு எல்லாமே எங்களுக்கு இன்னுமே பிடிக்கும். ஸ்ரீதேவி நல்லா அழகாக இருக்காங்க, நல்லா நடிப்பாங்க. அவங்க இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா நடிப்பாங்க, ஆனால் பிடிக்கும் ஸ்ரீதேவி. அழகான மூஞ்சி, நல்லா சாஃப்டாக இருப்பாங்க. ஸோ ஸ்ரீதேவி நடிச்சதுலயே உங்களுக்கு மனதளவுல பாதிக்கப்பட்ட படம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ண நீங்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.